ஈரான் இப்ப நடந்து கொண்டிருக்கிற போர்ல மிகப்பெரிய புதுமைகளை செய்து வருது. கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு இலக்கை தாக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு நாடு என்றத ஈரான் இந்த யுத்தத்தின் மூலம் நிறுவி இருந்தது குறிப்பிடத்தக்கது. சரி, இப்ப கதைக்கு வருவோம். ஈரானினுடைய மாஸ்கிட்டோ கடற்படை மற்றும் சமச்சீரற்ற கடல்சார் அச்சுறுத்தல் இது ஒரு கடற்படை கிடையாது, இது ஒரு கூட்டமைப்பு. ஈரானினுடைய மாஸ்கிட்டோ கடற்படை மிகவும் சிறியது, ஆனால் வேகமானது மற்றும் வெரி டேஞ்சரஸ், ஆபத்தானது. அவர்கள் கடலை ஒரு நாளும் கட்டுப்படுத்த, ஆனால் அந்த கடலை யாருமே பயன்படுத்த முடியாதபடி செய்கின்றார்கள். ஹோர்முஸ், இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ்ல அது மட்டுமே போதுமான ஒரு விஷயம். ஈரானின் வழக்கமான கடற்படை சக்தியை முடக்கியதாக கூறப்படும் அமெரிக்காவின் பாரிய தாக்குதல்களுக்கு மத்தியிலும் பாரசீக வளைகுடாவில் ஒரு மாறுபட்ட மற்றும் நுட்பமான அச்சுறுத்தல் தொடர்ந்து போர்க்களத்தை வடிவமைத்து வருகிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுவே ஈரானினுடைய இந்த மாஸ்கிட்டோ கடற்படையினுடைய அதிரடி நடவடிக்கைகள். பெரிய போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ராணுவ கட்டமைப்புகளின் அழிவை வாஷிங்டன் முன்னிலைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணையில் உண்மையான போட்டி ஒரு சிறிய மற்றும் சுறுசுறுப்பான படையால் இயக்கப்படுவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இந்த மூலோபாயத்தின் மையத்தில் ஈரானினுடைய மாஸ்கிட்டோ கடற்படை இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது பெரும்பாலும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையால், அதாவது IRGC இயக்கப்படும் சிறிய அதிவேக படகுகளின் ஒரு பரந்த வலையமைப்பு என்பது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இயந்திர துப்பாக்கிகள், ராக்கெட்டுகள், ட்ரோன்கள் மற்றும் கன்னி வெடி வைக்கும் திறன் கொண்ட இந்த சிறிய கப்பல்கள் உலகின் மிக முக்கியமான நீர் வழிகளில் ஒன்றில் மின்னல் வேக தாக்குதல்களை நடத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நீர்வழி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் அவை சிறிதாகவும் எரிச்சலூட்டுவதாகவும் இருப்பதால அதற்கு பேர் மாஸ்கிட்டோ நுளம்பு கடற்படை என்று அழைக்கப்படுது. ஆனால் அவை கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கடற்படையாக இப்ப ஈரானிட்ட இருப்பது குறிப்பிடத்தக்கது. பல ஆண்டுகளாக ஈரான் 2 கடற்படைகளை உருவாக்கியுள்ளது. ஒன்று போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கொண்ட பாரம்பரிய படை, மற்றொன்று பாரசீக வளைகுடாவின் குறுகிய பகுதிகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் நிழல் படை. அமெரிக்க கடற்படை மற்றும் பென்டகன் மதிப்பீடுகளின் படி இந்த 2வது படை இப்போது முன்னணியில் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான சிறிய கடற்படை கப்பல்கள் மலிவானவை, எளிதில் மாற்றப்படக்கூடியவை மற்றும் எதிரிகளை நிலைகுலைய செய்ய உருவாக்கப்பட்டவை. ராணுவ ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இந்த கடற்படையில் பல ஆயிரக்கணக்கான சிறிய அதிவேக படகுகள் இருப்பது சொல்லப்படுகின்றது. இந்த மாஸ்கிட்டோ படகுகள் மணிக்கு 40 முதல் 60 நாட்ஸ் வேகத்தில் செல்லக்கூடியவை மற்றும் ஏவுகணைகள், கன்னிவடிகள் இவையெல்லாம் அதில் பொருத்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நவீன கடற்போர்ல குறிப்பாக குறுகிய நீர்வழிகள்ல கடலை கட்டுப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஆனால் அதை பயன்படுத்துவதை ஆபத்தானதாக மாற்றினால் மட்டும் போதும், நிலைமை கள்ளம் வேறு மாதிரி மாறிவிடும். இப்ப இருக்கிற ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் மாதிரி. உலகினுடைய எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 1/5 பங்கு ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்வதால் அங்கு ஏற்படும் தற்காலிக இடையூறுகள் கூட உலகளாவிய பொருளாதார அச்சுறுத்தலாக மாறும். ஈரான் இப்போது இதையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முயல்கிறது. இந்த நீர்வழியை முற்றிலுமாக மூடுவதற்கு பாரிய ராணுவ முயற்சி தேவைப்படும். ஆனால் ஈரான் அதை செய்ய முயலவில்லை. மாறாக குறைந்த செலவில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு மூலோபாயத்தை அது செயற்படுத்துகின்றது என்பது இப்ப ஆச்சரியமிக்க ஒன்றாக இருக்கிறது. ஒரு சில ட்ரோன்கள் மற்றும் சிறிய படகுகள் மூலம் உலகின் மிகப்பெரிய மூலோபாய நீர்வழியை ஆபத்தில் ஆழ்த்த முடியும் என்பதை ஈரானியர்கள் மிகச் சிறப்பாக உணர்ந்திருக்கின்றார்கள். பாரம்பரிய போர்க்கப்பல்களைப் போலன்றி இந்த படகுகளை ரேடார் மூலம் கண்காணிப்பது கடினம். ஈரானின் கடற்கரை ஓரங்களில் இவை எளிதாக மறைத்து வைக்க முடியும். அஸ்டார் ஈரானின் கண்ணுக்கு தெரியாத நீருக்கடியிலான ஆயுதம். மத்திய கிழக்கு வானத்தில் ஏவுகணைகள் பாய்வதை உலகம் பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் மிகவும் கவலையளிக்கும் போர் நீருக்கடியில் நடந்து கொண்டிருக்கலாம் என்பது இப்பொழுது ஆய்வாளர்களின் கூற்று. அமெரிக்க ஈரான் போர் இப்பொழுது 2வது மாதத்தில் நடக்கிறது. எல்லோருடைய கவனமானது தண்ணீருக்கு அடியில் அமைதியாக இருக்கும் ஒரு ஆயுதத்தின் பக்கம் திரும்பியுள்ளது. அதுதான் ஈரானினுடைய அஸ்தார். இந்த அஸ்தார் எனப்படும் மனிதனில்லாத நீருக்கடியிலான வாகனம், UUV. இந்த UUVக்கள் என்பவை டாபிட்டோ வடிவிலான தன்னாட்சி வாகனங்கள் ஆகும். தானாகவே இலக்கை தேடி சென்று தாக்கக்கூடிய வகையிலான வாகனங்கள். இவை வெடிபொருட்களை சுமந்து கொண்டு கப்பல் போக்குவரத்து பாதைகளில் பதுங்கியிருந்து எந்தவித எச்சரிக்கையும் இன்றி தாக்கும் திறன் கொண்டவை. இவற்றை இப்பொழுது ஈரான் வெளிப்படுத்தி இருக்கிறது. அஸ்தார் என்பது ஈரானின் சொந்த தயாரிப்பு. ஹோர்முஸ் நீரிணை வழியாக இப்போது சில கப்பல்களே செல்வதாக
என்பதற்கு இது ஒரு முக்கிய காரணமாகும். அஸ்தார் என்பதற்கு நாகம், அதாவது டிராகன் என்று பொருள். இது 8 மீட்டர் நீளம் கொண்டது. இது லித்தியம் அயன் பேட்டரி மூலம் இயங்குகிறது மற்றும் மணிக்கு 22 நாட்ஸ் வேகம் வரை செல்லக்கூடியது. காத்திருக்கின்ற நிலையில், அதாவது ஸ்டாண்ட் பை மோட்டில் இருக்கும் போது இது இலக்கிற்காக 96 மணி நேரம் வரை தண்ணீருக்குள் காத்திருக்க முடியும். இதன் வடிவமைப்பு சோனார் கருவிகளால் இதை கண்டுபிடிப்பதை மிகவும் கடினமாக்குகிறது. ஆய்வாளர்களின் கூற்றுப்படி இந்த வாகனம் சுமார் 50 கிலோகிராம் அதிக சக்தி வாய்ந்த வெடிபொருட்களை சுமந்து செல்லக்கூடியது. இது ஒரு வணிக கப்பல் அல்லது போர் கப்பலுக்கு பாரிய சேதத்தை ஏற்படுத்த போதுமானது. இது நகர்ந்து கொண்டே இருப்பதால் வழக்கமான கண்ணிவடி எதிர்ப்பு நடவடிக்கைகளால் இதை தடுப்பது மிக கடினம். மேற்கத்திய நாடுகளின் பாதுகாப்பு ஆய்வாளர் பாட்ரிசா மேரின்ஸ் வாதிடும் போது மேற்கத்திய நாடுகளிடம் ஈரானின் இந்த நாகத்திற்கு தகுந்த பதில் இன்னும் இல்லை என்று கூறுகின்றார். பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள கடற்படை முதலீடுகளை இந்த தொழில்நுட்பம் மிக விரைவாக ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும். 2019 ஆண்டு புஜைரா எண்ணெய் கப்பல் தாக்குதல்களின் போது ஈரான் முதலில் அஸ்தாரை பயன்படுத்தியதாக நம்பப்படுகிறது. அப்போதிருந்து இந்த ஆயுதம் கணிசமான மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் நீரிணையை மூடி வைத்திருப்பது ஈரானின் பெரிய கப்பல்கள் அல்ல, மாறாக UUVகள், ஏவுகணைகள் மற்றும் வேகமான படகுகளை கொண்ட இந்த சமச்சீரற்ற ஆயுத கிடங்குகள் தான் என்று மேரின்ஸ் கூறப்படுகின்றார். ஒரு நீர்மூழ்கி கப்பலில் இருந்து டாப்பிட்டு ஏவப்பட்டால் அதை உடனே கண்டுபிடித்து விடலாம். ஆனால் அஸ்தார் ஏவப்படுவதை நிகழ் நேரத்தில் கண்டறிவது மிக கடுமையானது. எனவே ஈரானின் போர்க்களம் என்பது அமெரிக்காவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாடமாகவே அமைய போகிறது. பொறுத்திருங்கள், காத்திருப்போம் என்ன நடக்க இருக்கிறது. இது இன்றைய உலக விவரம். இன்றைய உலக விவரம் உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியை லைக் பண்ணுங்க, அது எனக்கு தருகின்ற ஆதரவாக இருக்கும். மேலும் காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.